வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம். ஏன், அது உடல் ஆரோக்கியத்தோடும் தொடர்புடைய ஒரு விஷயமும் கூட. உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்த, முக்கியமாக இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு வகையை பற்றி பேசப்போகிறோம். பர்கர். என்ன திடீரென நாம் பர்கரை பற்றி இன்றைக்கு ஏன் பேச வேண்டும் என்றால், இன்றைக்கு உலக பர்கர் தினம். பர்கருக்கு ஒரு தினமா என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குமே ஏதாவது ஒரு தினம் தேவைப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது, நாம் அறிய வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. நாம் இந்த உலகத்தை பயன்படுத்துகிறோமே தவிர இந்த உலகத்தை நாம் அறிவது கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றையும் பற்றி நீங்கள் அறிய ஆரம்பித்தால் மிகவும் வியந்து போவீர்கள். எப்படி இந்த பொருளுக்கு பின்னால் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா, இந்த உண்மைகள் எல்லாம் இருக்கிறதா என்று. அப்படித்தான் பர்கரை பற்றிய பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த தினம் உலக அளவில் பின்பற்றப்படுகிறது. இந்த உலக பர்கர் தினம், பர்கர் எங்கிருந்து வந்தது? இது ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்க் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவினுடைய பெயர்தான். அந்த ஹாம்பர்க் தான் அதனுடைய ஆதிப்பெயர். அதற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறிய ஜெர்மானியர்கள் இந்த உணவை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது அமெரிக்காவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த உணவை ஒரு அந்த பன் போன்ற அந்த ரொட்டிக்குள் வைத்து அதை தயாரிக்கக்கூடிய ஒரு உணவை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பொதுவாக உணவு பண்பாடு என்பது உலகம் முழுக்க அப்படித்தான் பரவுகிறது. ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு உணவை அந்த நாட்டிற்குரிய தன்மையோடு அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். அப்படி இந்தியாவிற்கும் வந்த பல உணவு வகைகள் அப்படி இருக்கின்றன. அப்படி பார்க்குற போது அங்கே அந்த ரொட்டிக்குள்ளாக சீஸ், சிக்கன், இன்னும் பலவிதமான தக்காளி போன்ற பொருட்கள், இப்போ வெங்காயம், இப்படி பல விஷயங்களை அந்தந்த நாட்டினுடைய விருப்பத்திற்கேற்பவும் மக்களுடைய தேவைகளுக்கேற்பவும் வைத்து தயாரிக்கக்கூடிய அந்த பர்கர் என்கிற அந்த உணவு பிரபலமாக ஆரம்பிக்கிறது. அது பிரபலமானதற்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய சுவை என்பது ஒன்று. இன்னொன்று, மிக குறைந்த செலவில் அது ஒருவருடைய பசியை போக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பர்கரை சாப்பிட்டால் ஒருவருக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்டதற்கு நிகராக அவருடைய பசி அடங்கி விடுகிறது. அதனால் அது பரவலாக புழக்கத்திற்கு வர ஆரம்பித்தது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், தயாரிப்பதற்கு மிகவும் எளிதானது. இப்படியாக ஒரு பரவலான உணவாக அது ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் இப்பொழுது உலகம் முழுக்க பரவிவிட்டது. பர்கரை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இந்தியாவிலும் அது மிக மிக பிரபலமான ஒரு நகர்ப்புற உணவாக அது மாறி இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது. ஆனால் இந்த பர்கருக்கு நிறைய உடல்நலம் சார்ந்த விளைவுகள் இருக்கின்றன. உடல் பருமன், கொழுப்புச்சத்தை அதிகரித்தல், அதே போல் சர்க்கரை நோயை அதிகரிப்பது, இப்படி உடல் உழைப்பு அதிகம் இல்லாதவர்கள் பர்கரை தொடர்ந்து சாப்பிடுகிற போது நிறைய எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன என்று சொல்கிறார்கள். அதற்கு மாற்றாக இப்பொழுது முழுக்க கோதுமை, சோயா போன்றவற்றின் அடிப்படையில் செய்யக்கூடிய அதிகமாக உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பர்கர்கள் இப்பொழுது தயாரிக்கப்படுகின்றன. எப்படி பார்த்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்வோடு பிணைந்து நிற்கக்கூடிய பர்கருக்கு பின்னால் இது போன்ற இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கின்றன. நாம் இந்த வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றையும் பற்றி அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பர்கர் தினமும். நாளை இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சுயமரியாதை திருமணம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் இயல்பாக நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. 1928ஆம் ஆண்டு மே மாதம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற சுக்கிலநத்தம் என்னும் ஊரில்தான் முதல் சுயமரியாதை திருமணம் ஐயா பெரியார் அவர்களால் நடத்தப்பட்டது. அதே ஆண்டில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாகை காளியப்பன் போன்றவர்களின் திருமணம் எல்லாம் நடந்திருக்கிறது. அண்ணல் தங்கோ திருமணம் அதற்கு முன்னால் நடைபெற்றது என்று சொல்லுவார்கள். ஆனாலும் பதிவுக்கு உள்ளாகி இருப்பது சுக்கிலநத்தத்தில் நடந்த திருமணம்தான். அது 1928 மே மாதம் நடந்திருக்கிறது. இந்த சுயமரியாதை திருமணம் பற்றி ஐயா பெரியார் சொல்லியிருக்கிற பல கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்ன திருமணம், எப்படி நடந்தால் என்ன, ஏன் திருமண முறையை மாற்ற வேண்டும் என்கிற
வினாக்களுக்கு நாம் விடை சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பலர் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் என்றாலும் அது எதனால் உருவாயிற்று, அதனுடைய தத்துவம் என்ன என்று அறிந்து செய்து கொள்ளுகிறார்களா என்று சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த இரண்டையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒன்றுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு உண்டு, எந்த ஒன்றுக்கு பின்னாலும் ஒரு கருத்தியல், ஒரு தத்துவம் உண்டு. சுயமரியாதை திருமணத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த கருத்தியல் என்ன, அந்த ஒரே ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டால் அதுவே மிகப்பெரியதாக அமையும். பொதுவாக என்ன எண்ணம் சமூகத்தில் இருந்ததென்றால், திருமணம் என்பது தெய்வீகமானது. இன்னும் சொன்னால் வழக்கில் இருக்கிற தொடரை நாம் குறிப்பிடலாம். அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்றுதான் நாம் கருதுகிறோம், சொல்லப்படுகிறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் அல்ல, மனிதர்களால் நிச்சயிக்கப்படுகின்றன. திருமணங்கள் இந்த மண்ணில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஐயா பெரியார் சொன்னார், அதற்கு ஒரு தெய்வீகமும் இல்லை. திருமணங்கள் அங்கே சொர்க்கத்திலும் நிச்சயிக்கப்படவில்லை. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், அவ்வளவுதான். ஐயா சொன்னார், இட்ஸ் அ கான்ட்ராக்ட். அது ஒரு ஒப்பந்தம். இப்போது நாம் எண்ணி பார்க்கலாம். பலர் மனம் முடிவு செய்து கொள்கிறார்கள், அதை சட்டமும் ஏற்கிறது என்று சொன்னால் சொர்க்கத்தில் முடிவானதை நீதிமன்றம் எப்படி முடிக்க முடியும்? இது ஒப்பந்தம் என்றால் தான் ஒப்பந்தம் தொடரலாம், முறியலாம். இரண்டுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒப்பந்தம் என்பது எதுவரையில் தொடரும்? இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழி அடிப்படையில் அது இருக்கிற வரையில் தொடரும். என்ன உறுதிமொழி? நாம் இருவரும் சமமானவர்கள். உங்களிடத்திலிருந்து நான் என்ன உரிமைகளை எதிர்பார்க்கிறேனோ அந்த உரிமைகளை எல்லாம் என்னிடத்திலிருந்து நீங்களும் எதிர்பார்க்கலாம் என்பது ஒப்பந்தம். இரண்டு பேரும் சமமற்றவர்களாக ஆக்கப்படுகிற போது, உரிமைகள் மறுக்கப்படுகிற போது மன முறிவு என்பது சட்டப்படி செல்லுவார்ந்து என்றுதான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த சுயமரியாதை ஒப்பந்தம் எங்கே தொடங்குகிறதென்றால், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்கிற ஏற்றத்தாழ்வை உடைக்கிற இடத்திலிருந்து தொடங்குகிறது. நாம் பார்க்கலாம், முன்பெல்லாம் திருமணத்துக்கு என்ன பெயர்? கன்னிகா தானம் என்று பெயர், தாரா முகூர்த்தம் என்று பெயர். இந்த இரண்டு சொற்களையும் எண்ணி பார்த்தாலே அதற்குள் இருக்கிற ஏற்றத்தாழ்வு புரியும். ஒரு கன்னியை தானம் செய்வது, அப்பாவின் மடியில் அமர வைத்து அந்த பெண்ணை ஒரு மணமகனுக்கு கொடுப்பார்கள். எனவே ஒரு தானமாக கொடுக்கப்படுவதென்றால் அவள் பெண் இல்லை, பொருள் என்று ஆகிவிடுகிறது. ஒரு பெண்ணை தானமாக கொடுப்பதும், தாரா முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்தில் தன் மகளை தாரை வார்த்து கொடுப்பதுமாக இருந்த திருமணத்தில் இல்லை, இரண்டு பேரும் சமமானவர்களாக செய்து கொள்வது தான் திருமணம் என்பது ஒன்று. எனவே இது தெய்வீகமானதில்லை. இரண்டாவது, பெண்ணும் ஆணும் சமமானவர்கள், ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. மூன்றாவது, நம் வீட்டில் நடக்கிற திருமணம் நம் தாய்மொழியில் வாழ்த்தப்பட வேண்டும். யாரோ ஒருவர் அவர் வீட்டில் நடக்கிற திருமணத்தில் அவருடைய தாய்மொழி வேறாக இருந்தால் அதில் நடத்தலாம். அவருடைய தாய்மொழியை, அவர் பின்பற்றுகிற சடங்குகளை நம் வீட்டில் கொண்டு வந்து திணிப்பதை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்கிற இதுவும் சுயமரியாதையை சார்ந்தது தான். எனவே இந்த சுயமரியாதை என்பதே நான் உனக்கு தாழ்ந்தவன் இல்லை என்பது மட்டுமல்ல, யாரும் எனக்கு தாழ்ந்தவர்களும் இல்லை, அவரவர் இடத்தில் சமமானவர் என்பதை சொல்லுவது தமிழ்நாட்டின் வரலாற்றில் சுயமரியாதை திருமணம் என்பது வெறும் நிகழ்வல்ல, அது ஒரு பெரும் புரட்சி என்பதை நாம் உணர வேண்டும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோடு வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.